ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ ஆசையா உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கிறாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இந்த வசனத்தை தாவீதுங்கிற பக்தன் ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, அவனுக்கு எதிராளிகளை எல்லாத்தையும் கர்த்தர் அவங்க மேல ஒரு ஜெயம் கொடுத்தப்ப, அவங்க எல்லாத்தையும் மேற்கொண்டப்ப, ஜெயிச்சப்ப பாடின ஒரு சங்கீதம் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில என்னை ஆண்டவர் நிறுத்துகிறான்னு சொல்லி இந்த பாட்டை படிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஜெயம் கொடுத்தப்ப இவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த நல்ல நிலைமைக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சூழ்நிலைகளை இந்த வசனத்துல முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம அந்த அதிகாரத்துல முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். அவர் சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பாருங்க, அவருக்கு எதிரான சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறவர்கள்லாம் பார்த்து அவரை யாரை நோக்கி கூப்பிட்டாராம்? துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. இதோடைய வெற்றியின் ரகசியம் என்னங்கிறத முன்னாடி உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு. அது அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் தெரியுமா? அந்த நெருக்கத்துல சுற்றி சத்துருக்கள். அப்ப என்ன ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கதறினேன் என்று இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு பலன்னா பின்னாடி ஆண்டவர் மான்கள் நம்மளை பத்தி தெரியும், எவ்வளோ ஸ்ட்ராங்கா, எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோ உற்சாகமா மான் துள்ளி துள்ளி குதிச்சு ஓடுது பாருங்களேன். அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஒரு வலிமையும் ஆண்டவர் அதை கொடுத்து உயர் ஸ்தலங்கள்ல நிறுத்தினார். அதுக்கு முன்னாடி ரகசியம், நெருக்கத்தில் இருந்தவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இன்று பிரியமானவர்களே, இதை பார்க்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குது? எதிராளிகள் யார் இருக்கா? உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கு இன்னைக்கு? ஐயோ, இதெல்லாம் இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கும்னு நான் ஒரு பிளான் பண்ணி நான் ஒரு பாதையில வந்தேன், ஆனா எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில மாறுதலாக இருக்கிறதே என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து, அன்பு தாயே, நீங்க இந்த நாட்களில் உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். எப்படி இப்படி என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது, அப்படி யோசிக்கவே இல்லையே, இவ்வளோ ஒரு கஷ்டம், என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் கனவு கண்டேனே, அதற்கு நான் பல முயற்சிகளை எடுத்து என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேன், என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன், ஆனா எனக்கு எல்லாமே மாறாக எதிரான சூழ்நிலையா இருக்கேன் என்று நீங்க இந்த நாட்களிலே கதறி கொண்டிருக்கிறீர்களே. என் பிள்ளைங்க மேல எந்த தப்பும் இல்லை, என் பிள்ளைங்க எந்த தவறும் செய்யல, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன் என்று ஒரு கேள்வியோட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாவீதை விடுவித்த தேவன் விடுவிச்சு அவன் பாடின பாட்டு தான் அந்த சங்கீதம். மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறேன். இன்னைக்கு இந்த நெருக்கத்துல நீங்க ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த வெற்றியின் ரகசியம் தான் பெரியவர்களே, கர்த்தரை நோக்கி அவை துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு சோர்ந்து இருக்கிற அன்பு தாயே, பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு முடிவு என்ன என்று நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு நடக்குது என்று நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நாளையில கேளுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உறுதியா இயேசு சாமி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த நிலைமையை நீங்க மாத்துங்க, இந்த எதிராக இருக்கிற எல்லாம் மாறட்டும் என்று ஆண்டவர் உறுதியா பிடித்து கொண்டு அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். கதறி கூப்பிடுங்க. உங்கள் வீட்டிலே உங்கள் கதவை அடைத்து கொண்டு இயேசு சுவாமியே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று அவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடுங்க. கூப்பிட்டு கொண்டே இருங்க. நிச்சயமாக அதுல அடுத்த பின்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, விசாலமான இடத்திலே என்னை அவர் கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியா என்னை தப்புவித்தார் என்று சொல்றார். பாருங்க, நெருக்கத்திலிருந்து அவருக்கு விசாலம் கிடைத்தார். நிச்சயமாக கர்த்தரை நோக்கி கூடும்போது ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், நான் அப்படிலாம் நினைச்சேன், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் மாத்தி யோசிக்கிறாரோ, அவர் தான் எனக்கு இந்த கஷ்டங்களை கொடுத்துருக்கிறாரா, என் பிள்ளைங்க இவ்வளவுதான் இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரோ, நான் தப்பா நினைச்சிட்டேனா, அவங்க கஷ்டமான பாதையில தான் போகணுமா, அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, என்னுடைய தலைமுறைகள் இப்படிதான் கஷ்டப்படணுமான்னு அப்படி கூட நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இல்லை தெரியுமானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை பார்த்து நீங்க என்ன யோசிப்பீங்க? ஐயோ, நம்ம பெருசா நினைச்சிட்டோம்,
அதுபடி நம்ம பிள்ளைக்கு இல்லை போல இருக்கு. நம்ம அப்படிலாம் நல்ல நல்ல வழியெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அது எல்லாமே நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகுது. அப்போ நம்ம பிள்ளைங்களாம் கஷ்டப்பட போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை பிரியமானவர்களே, பின்னாடி வசனத்துல ஆண்டவர் அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த தாயே, இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா பெருசு பெருசா என் பிள்ளைங்களை நினைச்சேன், ஆண்டவர் அப்படி நினைக்கலையா அப்படி கேட்குறீங்களா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ. இன்னைக்கு கேள்விக்குறியோடு வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்க வீட்டு மொட்டை மாடியோ இல்ல வீடை விட்டு வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளோ உயரம். நீ உன் பிள்ளைங்களை குறிச்சு என்ன நினைச்சீங்களோ அதை காட்டிலும் என் நினைவு ரொம்ப பெருசு. பாருங்க, யோசிக்க முடியுதா? உன் வழி என்ன? உன் பிள்ளைகளை குறிச்சு இதெல்லாம் வழி பண்ணி, இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், நான் சேர்த்து வச்சிருக்கேன், இப்படி படிக்க வச்சிருக்கேன், இப்படிலாம் என் பிள்ளைகளுக்கு உயர்வு இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களே, அந்த வழிகளை பார்க்கணும். என் வழிகள் பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசா உன் பிள்ளைங்க மேல எனக்கு பெருசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உயர்ந்த எண்ணம் கொண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். சோர்ந்து போக வேண்டாம். அதை பார்க்கும்போது விசுவாசிங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவுதான் என் பிள்ளைங்க இருக்குன்னு நினைச்சேன், நீங்க அவ்வளோ பெருசா வரணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே. நம்பிக்கையோட, ஆண்டவரே இந்த நெருக்கத்துல இருந்து இந்த வாழ்க்கையில மாற்றுங்க என்று உறுதியாய் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த பக்தன் சொன்னது போல மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ஸ்தலம் உங்களுக்குன்னு கத்தர் உங்க பிள்ளைகளுக்குன்னு எவ்வளோ பெரிய பூமிக்கு வானம் எவ்வளோ பெருசா இருக்கும், அவ்வளோ பெரிய உயர்வை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த வசனத்தின்படி என்னோட உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்தினார் என்று பக்தன் சொன்ன போல உங்களை நிறுத்துவார். இதற்கு பின்னாடி வசனங்களை நீங்க கடைசி வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். பாருங்க, தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, அவன் சந்ததிக்கும் சதா காலம்னா முடியவே கிடையாது, எப்பவுமே கிருபை செய்கிறார் என்று வசனத்தை முடிக்கிறார். நிச்சயமாக என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன, என் வாழ்க்கை என்னன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க அன்பு தாயே. ஆண்டவர் சொல்கிறார், உங்க ஜெனரேஷன், உங்க தலைமுறைக்கும் சதா காலமும் எப்பயுமே, நம்ம எத்தனை ஜெனரேஷன் நம்ம பார்க்க போறோம்னு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்களுடைய எல்லா தலைமுறைக்கும் கிருபை செய்வேன், இப்படியாக நான் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் என்று உங்களை ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு உங்களை வாழ்த்துகிறார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை உறுதியா பெற்று கொண்டு அவரிடத்துல எல்லா காரியத்தையும் நெருக்கத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் சாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து உங்களை வாழ வைத்தால் நம்பிக்கையோட ரெண்டு கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் சமூகத்துல வருகிறோம். நீங்க பேசின அன்பு வார்த்தைகளுக்காய் நன்றி. நெருக்கத்துல இருக்கிற உங்கப்பா ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, உறுதியாய் உண்மை பிடிக்கட்டும் அப்பா. ஆண்டவரை நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி உயர் ஸ்தலங்களில் எங்களை நிறுத்த போற அன்புக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய சந்ததியை நீங்க ஆசீர்வதிக்க போற அன்புக்காய் நன்றி. நினைவுகளை பார்க்கலாம், உங்களுடைய நினைவுகள் மிகவும் பெரிதாக உயர்ந்ததா இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நன்றி. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று எந்தெந்த காரியத்துல நிக்கிறாங்களோ அதுல ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுப்பா. இந்த பிள்ளைகளை மிகவும் மேன்மைப்படுத்தி நீர் வாழ வைத்து உங்க கண்களுக்கு முன்பாக நீர் அழகு பார்க்க போறதே நன்றி அப்பா. நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம். ஆமென்.